பிரியமே நம்மை ஆசீர்வதிப்பது தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க எல்லாரும். எங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிடிக்கும். சொல்லுங்க, அதுதான் அவருக்கு பிரியம். சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. வாசிப்போம், எடுத்தவர் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 67ஆம் சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி. அப்படின்னா நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல அது என்னமா இருக்கிறது என்றால், தேவன் நம்மேல் இறங்குகிறார். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது நம்மிடத்திலே வருமானால், நம்மிடத்திலே வர வேண்டுமானால், கர்த்தர் முதலாவது நமக்காக அவர் இறங்கி செயல்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை ஏன் நம்மேல் பிரகாசிக்க செய்ய வேண்டுமானால், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. இந்த 8வது மாதத்துல, இந்த முதல் வாரத்துல, இந்த முதல் ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியம், கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒன்றையும் கர்த்தர் வெட்கப்பட விடவே மாட்டார். சத்தமா ஒரு அலையிலே வரமாட்டதே. இன்னும் சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே. இந்த பகுதியில் சத்தமே வரமாட்டது. என்ன சத்தமா ஒரு அலையிலே சொல்லுவோமே. அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறது, உண்மையாகவே சொல்றேன், ஒரு அதிசயமான காரியமாய். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்குள்ளே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய ஊழியத்திலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க செய்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அப்ப நல்லா கவனிங்க, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. அப்ப நல்லா கவனிங்க, நமக்கு ஆசீர்வாதம், எங்களை ஆசீர்வதித்துன்னு ஒரு வேண்டுதல் செய்கிறாங்க. கவனிங்க கவனிங்க, எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுதல் செய்கிறார்கள். அப்ப உண்மையாகவே எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த 8வது மாதத்துல எங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் வேண்டும்? 5 பேர் தான் சொல்றாங்க. மற்றவங்களுக்குலாம் ஆசீர்வாதம் யாருக்கு தேவையில்லையோ அவங்க அமைதியா இருக்கலாம். ஆசீர்வாதம் வேணுன்றவங்க சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தேவைதான். ஆசீர்வாதம் தேவை. அதுவும் இந்த உலகத்தில் தருகிற, இந்த உலகம் தருகிற ஆசீர்வாதம் அது பொய்யானது. பரலோகத்திலிருந்து தேவன் நமக்கு தருகிற அந்த ஆசீர்வாதம், நிச்சயமாகவே சொல்லுகிறேன், உண்மையாகவே உங்களை ஆசீர்வதித்து அது நிரப்பும், உங்களை பலப்படுத்தும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அது ஒரு வேண்டுதலாக தான் ஏறெடுக்கப்படுகிறது. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. வேத புஸ்தகத்துல, அருமையான வேத புத்தகத்தில் அருமையான ஒரு யாபேஸ் என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் ஒரு ஜெபம் செய்கிறான். அவனுடைய ஜெபம் இப்படிதான் இருக்குது. வாசிப்போம் அந்த வசனத்தை. 1 நாளாகமம் 4வது அதிகாரம். வாசிப்போம் 9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன். அப்ப நல்லா கவனிங்க, அவனுடைய தொடக்கம் அவ்வளவா சரியில்லை. கவனிங்க, அவன் பிறக்கும் போதே அவனுடைய தாய் நிமித்தமாய் ஒரு தொடக்கம் சரியில்லை. ஆனால் நல்லா கவனிங்க, அவன் ஒரு ஜெபம் செய்கிறான். அவன் இந்த ஜெபத்தின் வல்லமை, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி. ஆமென் சொல்லுவோமே. இந்த சங்கீத புஸ்தகத்தை ஏறெடுத்தாங்களே ஒரு ஜெபம், தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய ஜெபங்கள், நாம் தேவனுக்காக ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் கேட்கிறார். இந்த 8வது மாதத்திலே நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தந்து
இந்த 8வது மாதத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது உறுதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. ஆமென் சொல்லுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, எங்கள் எல்லைகளை பெரிதாக்க போகிறார். அல்லேலூயா. சத்தமே வரமாட்டதே. எங்கள் எல்லைகளை பெரிதாக எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. எங்கள் எல்லைகள் பெரிதாக போகிறது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எங்கள் எல்லைகளை பெரிதாக்க போகிறார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நாங்கள் இடம் கொண்டு பெருக போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உமது கரம் என்னோடு இருந்து என் எல்லைகளை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். கவனிங்க தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான தேவனுடைய வார்த்தையிலே, இந்த தேவனுடைய வேத புஸ்தகத்தில் அநேக மனிதர்களை, அநேக விசுவாசிகளை, தேவ மனிதர்கள், தேவ ஊழியர்களை பார்க்கிறோம். ஒவ்வொருடைய ஜபங்களும் தேவனுக்கு முன்பாக கனம் பெற்றவைகளாக தான் இருக்குது. உண்மையாகவே நாமும் விசுவாசிப்போம், நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களையும் கர்த்தர் கனமாகவே நிச்சயமாகவே எண்ணுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களை பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. பரலோகம் அதற்கு பதில் தரப்போகிறது. அல்லேலூயா. இப்போ கூட சொன்னாங்களே, அந்த 7 வாரங்கள், இந்த கடந்த ஒரு வாரமா உபவாசத்தோடு எல்லாருமே ஜபித்து, இந்த 7 நாட்கள் ஜபித்து, இன்றைக்கு 7வது நாள் உபவாசம் முடிகிறது. இந்த 7வது வாரம் 7 தடவை எரிகோவை சுற்றி வந்தது போல இந்த எல்லா இடங்களையும் நாம் சுற்றி தேவனுக்கு முன்பாக அதை சுதந்தரிக்க போகிறோம். என்னது? என்ன சுதந்தரிக்க போகிறோம்? கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிறோம். சத்தமா ராமேன் சொல்லுவோமே. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நன்மைகளை, பரலோகம் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சுதந்தரிக்க போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அப்படியே செய்து முடித்தார். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல, இந்த 8வது மாதத்துல நீங்க எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களோ கர்த்தர் அதற்கெல்லாம் உங்களுக்கு பதில் தரப்போகிறார். உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்திலே பதில் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. அவன் என்ன ஜெபம் பண்ணானோ அந்த ஜெபத்திற்கு அப்படியே கர்த்தர் பதில் தந்தார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, வேதத்துல அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு இணைந்திருக்கிறோம், தேவனோடு வாழ்கிறோம் என்றால், தேவனுடைய பயத்திலே, தேவனுடைய பலத்திலே நான் நிற்கிறேன் என்றால், என்னுடைய ஜெபங்களையும் பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் இந்த 8வது மாதத்துல விசுவாசத்தோடு சொல்லுகிறோம், கர்த்தர் நிச்சயமாகவே இந்த 8வது மாதத்துல கடந்த 7 மாதங்கள், கடந்த 7 மாதங்களும் அந்த பரிபூரணத்தின் மாதம் அல்ல, இந்த 8வது மாதத்திலே உங்களை நிறைவான ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் நடத்த போகிறார். மாத்திரமல்ல, காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். கவனிங்க தேவ பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதம் நமக்கு நிறைவுள்ளதும் அது பலன் உள்ளதுமாய், தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதத்துல அதுல எந்த தீங்கும் இல்லை, வேதனையும் இல்லை. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு பலனையும் கிருபைகளையும், தேவனிடத்தில் வருகிற ஆசீர்வாதம் நமக்கு நன்மைகளையும் தருகிறது. கர்த்தர் இந்த 8வது மாதத்துல விசுவாசத்தோடு சொல்லுங்க, அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு தருகிறது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் பெருக போகுது. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க, வாயில சொன்னாதான் நடக்கும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் பெருக போகுது. சொல்லுங்க, கர்த்தரை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் பெருக போகுது. எப்படி தெரியுங்களா? கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படியா செய்ய போறாரு தெரியுங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெருக செய்ய போகிறார்? ஏன் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? கவனிங்க கவனிங்க, ஏன் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்? உண்மையாகவே ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிரியை செய்கிறதோ அதே போல தேவன் அல்லாதவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளை இல்லாதவர்களுக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கும், தேவனுக்கு எதிராய் செயல்படுகிறவர்களுக்கும் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, கர்த்தர் சாபத்தையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்றால், தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு கர்த்தர் சாபத்தையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த சாபத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நான் தேவனுடைய பிள்ளையாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறதுனாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அல்லேலூயா. இப்ப புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதம்னா நம்ம நினைக்கிறது நல்ல பணம் வரும் போல இருக்கு, கொட்டு நல்ல கொத்து கொத்தா வரும் போல இருக்கு. இது வல்லங்க. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால தான் நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். அதை தெரிந்து கொள்ளணும் முதல். அது இந்த ஆசீர்வாதத்தின் ரகசியமே அதுல தான் இருக்கு. அதுல தான் அடங்கி இருக்குது. நாம் அதை தெரிந்து கொள்றது இல்லை. என்னுடைய காரியங்கள் ஏன் இன்னும் நடக்காம இருக்கு, நான் ஏன் இன்னும் நான் இந்த பிரச்சனையிலே இருக்கிறேன். இந்த ரகசியத்தை தெரிந்து நீங்க அறிக்கை செய்தாலே போதும், பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆரம்பத்தில் சொன்னது போலதான், உண்மையாகவே சொல்றேன், நம்மை சாபத்திற்குள்ளாய் மாற்றுவது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. ஏன்னா அந்த சாபத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். என்னுடைய சாபம் மாற்றப்படும்படியாக தான், என்னுடைய சாபங்கள் மாறும்படியாய், என்னுடைய சாபங்கள் மாறி நான் ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக தான் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதுதான் இந்த திருவிருந்து ஆராதனை. எந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது, ஏன் இயேசு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்னா, ஒவ்வொரு மாதமும் நீங்க நினைத்துக் கொள்ளணும், இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. என்னுடைய சாபங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள் எல்லாம் அந்த இயேசுவின் ரத்தத்திலே மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமெனே. வரமாட்டதே. அல்லேலூயா. அப்ப சாபம் இயேசுவின் ரத்தத்தினாலே என் சாபங்கள் மறைந்ததென்றால் நிச்சயமாகவே நான் சாபத்திற்குரியவன் அல்ல, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எங்க சத்தமே வர நல்ல சத்தமா சொல்லுங்க. சத்தமே இல்லைன்ற அப்படின்னு சத்தம் ஒண்ணுமே சவுண்டே வரல. ஒரு ஆள் தான் ஏதோ சத்தம் டம் பிடிச்சி கத்துற மாதிரி இருக்கு. இப்ப இந்த கடைசி பதில் நல்லா சத்தமா சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நல்ல கரங்களை ஊற்றி சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். அப்ப நான் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னா இந்த உலகத்தின் சாபம் என்னை தொடரும். ஆமென் சொல்லுங்க. சாபம்னா கவுனிங்க, உண்மையிலே சொல்றேன், எரேமியாவில் சொல்லப்பட்டது போல கர்த்தரை மேல் நம்பிக்கை இல்லைனாலே அது சாபம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் மேல் நம்முடைய விசுவாசம் சரியா இல்லை, நம்பிக்கை இல்லை அப்படின்னாலே அது நாம் மனுஷரை நம்பி இருக்கிறோம் என்றாலே அது சாபம். அப்ப கவனிங்க தேவ பிள்ளைகளே. அப்ப என்னுடைய காரியங்கள் அது ஜெயமாய் முடிகிறதோ இல்லையோ, கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறாரா இல்லையோ, என்னுடைய நம்பிக்கை விசுவாசம் அவர் மேல மாத்திரம்தான் இருக்குது. அல்லேலூயா. அப்ப எப்படிங்க கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கிற? கர்த்தர் சொல்றார் இல்லையா, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி. ஆமென். வரமாட்டதே. ஏற்ற காலத்துல. அப்ப கர்த்தர் ஏற்ற காலம் என்று வைத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 8வது மாதம் ஒரு ஏற்ற காலம். அல்லேலூயா. இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த பூமிக்குரிய சாபங்கள் நம்முடைய ஒருவேளை சொல்றாங்க வாயன்னா, ஒரு சிலர் நாவினாலும் சொல்றாங்கல்ல, எங்களுக்கு விரோதமா செய்றீங்களா, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க போங்க அப்படின்னு சில சாப வார்த்தைகள் சொல்றாங்க. அது குறித்தெல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கே சொல்லிட்டார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை என்பது எதுல விளங்குறது தெரியுங்களா? என் மேல ஒருத்தன் கை நீட்டி நீ சாபத்திற்குள்ளாய் நீ மாறுவேன்னு சொன்னா, நான் அல்ல, கர்த்தர் அவனை தான் மாத்துறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் தேவனுடைய பிள்ளை என்றால், நான் தேவனுக்கு பயந்திருக்கிறேன் என்றால், அப்ப நல்லா கவனிங்க, ஆசீர்வாதம்னா பணத்திலையும் பொருளையும் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை என்பதனால தான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த ரகசியத்தை முதல்ல தெரிந்து கொள்ளணும் எல்லாரும். இந்த ஆசீர்வாதம்னா நல்ல செல்வாக்குள்ள வாழ்க்கை இல்லை, பரலோகத்தின் தேவனுடைய அவருடைய ஒரே பேரான குமாரன் எப்படியோ அதை போல நானும் அவருடைய குமாரன், அவருடைய குமாரத்தியாய் இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப
நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, கர்த்தருக்கு என்ன பிரியம் தெரியுங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்போதுமே ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. என்னாகமத்தில் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் பெருகி அவர்கள் பலத்திருப்பதை பார்த்து அந்த தேசத்தினுடைய ராஜாவாகிய பாலாக் அவர்களை குறித்து ஒரு கலக்கம் உண்டு பண்றான். ஒரு கலக்கம் உண்ட அவனுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாகுது. என்ன தெரியுங்களா? என்னப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு பெருகி இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, என்ன செய்யறது? சரி, ஒரு தீர்க்கதரிசியை வைத்து இவங்க மேல ஒரு சாப வார்த்தைகளை சொன்னா இவங்க இந்த ஆசீர்வாதம் எல்லாம் குறைஞ்சிரும், இவங்க திரளா பெருகி இருக்கிறவங்க கம்மியாயிடுவாங்க, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் இவங்க மேல விட்டு போயிடும் அப்படின்னு பிலேயாம் தீர்க்கதரிசியை போய் பார்க்கிறாங்க. கர்த்தர் அந்த வழியில கழுதை கொண்டு பேசுகிறார். அது பெரிய காரியம், நான் சுருக்கமா சொல்றேன். கர்த்தர் பிலேயாமை கொண்டு கழுதை கொண்டு பேசுகிறார். பேசின உடனே அந்த தேவனுடைய தூதனானவர் அவருக்கு எதிர் நின்று, நீ போ, ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சாபத்தின் வார்த்தைகளால் பேசாத, மாறா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ ஆசீர்வதித்து திரும்புன்னு சொல்றார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிங்க, அந்த காரியத்தை வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் வாசிப்போம். என்னாகமும் 22:1 வாசிப்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்து மீதானின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பெத்தோருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் என்னிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறிய அடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவனித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிலேயாமை கூப்பிட்டு சொல்றான், அப்பா நீ கொஞ்சம் சபிச்சனா போதும், அந்த ஜனங்கள் சாபத்துல மாறிடுவாங்க, அவங்க ஆசீர்வாதம் எல்லாம் குறைஞ்சிரும், நல்ல பெருகி இருக்கிற ஜனங்கள் குறைந்து போயிடுவாங்க, நான் அவர்களை முறியடித்து இந்த தேசத்தை விட்டு துரத்தி விடுவேன். பாலாக் ராஜா சொல்றான். நல்லா கவனிக்க தேவ பிள்ளைகளே. இப்பொழுதுதான் சரின் பிலேயாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்காம அந்த தேசத்திற்கு இஸ்ரவேலை சபிப்பதற்காக அவர் புறப்பட்டு செல்கிறார். வழியிலே தூதன் அவரை நெருக்கி அவருக்கு தேவனுடைய காரியங்களை அவரிடத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வாசிப்போம். 12வது வசனம் வாசிப்போம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ அவர்களை சாபமா சொல்ல வேண்டாம், அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எதிராக சாப வார்த்தைகள் சொன்னாலும் ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த சாபம் ஒன்று உங்ககிட்ட வரவே வராது. சத்தமா ஒரு ஆமேனே வரலையே. கர்த்தர் பரலோகம் நம்மை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, நம்மை குறித்து ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது. இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதம்னா ஏதோ பணமோ பொருளோ செல்வாக்கா அல்லங்க, நான் தேவனுடைய பிள்ளை என்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளையா இருப்பதனால, ஏன் சாபம் இருக்கும் போது எனக்கு பண கஷ்டம் மட்டும்தான் இருந்ததா? என்னுடைய வாழ்க்கையிலே சாபமும் பாவமும் இருக்கும்போது வெறும் பண பிரச்சனையோ என்னுடைய பொருளாதார குறைவு மட்டும்தான் இருந்ததா? பலவிதமான வியாதிகள், என்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்த பலவிதமான வியாதிகள், எல்லா பலவீனங்கள் என்னை தொடர்ந்து வருகிறதுனா அதுவே ஒரு சாபம் தான். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், இப்ப சொன்னாங்க பாருங்க ஒரு சாட்சி, இயேசுவின் ரத்தம் தான் என்னுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப சொன்னாங்களே 20 நாள் எந்த பலவீனமும் இல்லை, எனக்கு தொடர்ச்சியா இருந்த அந்த பலவீனத்தை கர்த்தர் மாத்தினார். எப்படிங்க மாறுச்சு? இயேசுவின் ரத்தத்தினால தான் என்னுடைய சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா.
பணம் வைத்திருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனையோ பெரும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க, பணம்லாம் வீட்டில் நல்லா இருக்கு, ஆனா சொல்ல முடியாத வியாதியும் பலவீனமும் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்க. ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எந்த சில குறைவுகளை கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த 8வது மாதத்திலே சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, இந்த ஆசீர்வாதத்துல தான் கர்த்தர் இன்னும் எப்படி என்னை பெருக செய்ய போகிறார். ஏன் தெரியுங்களா? இப்ப அவன் பாருங்க, இப்ப அந்த பாலாக் ராஜா அவங்களை எப்படியாவது சபிச்சிருப்பான், ரொம்ப பெருகினே இருக்கிறாங்க, பெருகி கொண்டே இருக்கிறாங்க. இப்ப நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, நாம் பெருகுவதையும் ஆசீர்வாதத்தை நாம் ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் இருப்பது பிசாசுக்கு மிகவும் ஒரு எரிச்சலையும் கோபத்தையும் கொண்டு வருகிறது. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? என் ஜனங்கள் எப்போதும் என்னை ஆசீர்வதித்து கொண்டே தான் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தரே சொல்றாரு. வாசிங்க, அதுல 24வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. எனக்கு விரோதமா பிசாசு என்ன காரியங்கள் செய்தாலும் சரி, என் குடும்பத்திற்கு விரோதமா என்ன தீவினைகள் நினைத்தாலும் சரி, நான் சாபத்துல மாறணும்னு அவன் நினைத்தாலும் சரி, கர்த்தர் என் மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு எம்மி அளவும் பிசாசனால தொடவும் முடியாது, அதை குறைக்கவும் முடியாது. கர்த்தர் இந்த 8வது மாதத்துல உங்களோடு சொல்லுகிற காரியம், அந்த ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்துகிறவராய் அல்ல, அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் பெருக்குகிறவராய் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்குள்ளே அவர் செயல்பட போகிறார். ஆமென் சொல்ல மாட்டோமே. அல்லேலூயா. எப்படி கர்த்தர் அதை மாத்த போறார்? கவனிங்க கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நம்மை அதை எப்படியாய் மாற்ற போகிறார். கர்த்தர் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை, இவன் இந்த பாலாக் சபிக்கணும்னு கூப்பிடுறான், பீலேயாம் சபிக்கிறது கிளம்பிட்டாரு. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல நீ அவங்களுக்கு சார்ந்த அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீ அவங்க வாயை திறந்து சபிக்காத, அவர்களை ஆசீர்வதி. கடைசியில நடந்தது என்ன? அந்த பீலேயாமும் வாயை திறந்து அந்த ஜனங்களை 3 முறை அவர்களை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, காரணம் என்ன? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இந்த மாதத்துல கர்த்தர் நம்ம எப்படியாய் பெருக செய்ய போகிறார். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம், வெள்ளிக்கிழமை நைட் நிறைய பேர் வரல, நீங்க வராதவங்களுக்காக சொல்றேன். எடுத்தவர் வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இதுவரைக்கும் என்னை ஆசீர்வதித்து தான் வந்திருக்கிறார். மேல உள்ள வசனத்தை வாசிங்க, 10வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கிறீர்கள். கவனிங்க, இப்பயும் கர்த்தரை ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். இப்ப நான் ரொம்ப குறைவான இடத்துல இல்ல, கர்த்தர் இப்பொழுதும் என்னை ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல மோசே சொல்லுகிற காரியம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள். கவனிங்க, இப்பயும் கர்த்தர் என்னை திரளாய் என்னை ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். ஆனா இப்போது இருக்கிறதை பார்க்கிலும், கடந்த 7 மாதங்களில் இருக்கிறதை பார்க்கிலும், இந்த 8வது மாதத்துல கர்த்தர் உங்களை 1000ஆய் பெருக செய்ய போகிறார். 1000ஆய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் இந்த மாதத்துல 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போறார். எங்க நல்லா சத்தமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, 1000 அப்படிலாம் சொல்லுங்க. நல்லா சிரிச்சு 1000 மடங்கு அப்படி சொல்லுங்க. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஓ அப்படி சொல்லுங்க. நல்லா வாயை தரங்க, அப்படி தரங்க, வாய் 1000 மடங்கு அப்படின்னு சொன்னா தானே 1000 மடங்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த மாதத்துல விசுவாசிங்க. 7 மாதத்துல இருந்தது போல அல்ல, இந்த 8வது மாதத்துல கர்த்தர் என்னுடைய ஆசீர்வாதத்தை, சொல்லுங்க எல்லாரும் விசுவாசமா சொல்லுங்க, 1000 மடங்கு கர்த்தர் பெருக செய்ய போகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. 1000 மடங்கு. என்னை எதிர்த்து வருகிறவர்கள், எனக்கு விரோதமா சதி யோசனை செய்கிறவர்கள், நான் கீழே விழணும் நினைக்கிறவர்கள் கண்களுக்கு முன்பாகவே என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இப்ப நான் கர்த்தரின் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரு.
கர்த்தர் இன்னும் ரெட்டிப்பாலாம் இல்ல, 10 முறை இல்ல, 100 முறை இல்ல, கர்த்தர் என்னை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இப்போது இந்நாளில் நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மோசே சொல்லுகிற காரியம் 1000 மடங்காய் கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தாங்க வைத்திருக்கிறாரு. ஆனா இப்ப இருக்கிறதை பார்க்கிலும் இப்ப இருக்கிற மாதிரி அல்ல. இந்த 8வது மாதத்துல விசுவாசிங்கள, தயவு செய்து விசுவாசிங்க. கர்த்தர் நம்மை 1000ஆய் பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல அவர்களை கொண்டு போவதற்கு உள்ள கொண்டு போறார் இல்லையா? உள்ள போகும்போது அங்க ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜாவினுடைய பேர் நான் வாசிப்போம், அதிலேயே வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 30. ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்க அவங்க போறாங்க. ஆனா யாரா இது இவ்வளவு திரளா கூட்டம் போது? அப்பா, என் தேசத்துக்குள்ள உனக்கு வர்றதுக்கு பர்மிஷன் கிடையாது. என்ன சொல்றான்? என் தேசத்துக்குள்ள வர்றதுக்கு உனக்கு பர்மிஷன், இவ்வளவு பேர் கூட்டம்லாம் உள்ள நான் விட மாட்டேன், நீ வேற வழியா போய் இந்த ஊர்ல வர உனக்கு பர்மிஷன் கிடையாது. பாருங்க, மோசே இதை நினைவு கூறுகிறார். ஆனாலும் தன் தேசத்தை கடந்து போகும்படி எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் நமக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. இப்போ இந்த காரியம் கர்த்தரிடத்துல போகுது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கண்ணுக்கு எதிரில் இருக்கு. இந்த தேசத்தை தாண்டினா அதுல போய் சுதந்திரிக்கலாம். கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் எனக்குரியதாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியதாய் மாறும். ஆனா இந்த எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் பண்றான், என் தேசத்துக்குள்ள விட மாட்டேன், நீ சுதந்திரத்துல எனக்கு தெரியாது, என் தேசத்துக்குள்ள கால வைக்காது, வெளியே போ. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை நாம் சுதந்திரிக்க முடியாதபடி பிசாசு பலவிதமான தடைகளை, பலவிதமான காரியங்கள், முக்கியமா இந்த சபையின் காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஜனவரி நம்ம டிசம்பர்ல இருந்து இது பிரயாசப்படுறோம். பலவிதமான தடைகள், மனிதர்களுக்குரிய தடைகள், அந்த பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனை செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் பிசாசு செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனா நல்லா கவனிங்க, பரலோகம் நமக்காக என்ன செய்ய போகிறது? இந்த எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன் அவன் சொல்றான், எப்பா, என் தேசத்துக்குள்ள நீ வரக்கூடாது, என் இஸ்ரவேல் ஜனங்களை என் தேசத்துக்குள்ள வரத்துக்கு பர்மிஷன் கிடையாது. நீங்க எங்க போனோம்? பாலும் கானான் தேசமா? இது உள்ள என் தேசத்துக்குள்ள வராத, நீ வேற வழியே போய்க்கோ. இப்ப பாருங்க, கவனிங்க, இப்படிதான் நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பிசாசு ஏதோ ஒரு முறையில தடுத்து நிறுத்தும்படியாய் பரலோகம் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை எப்படியாவது சத்துரு தடுக்கணும்னு நினைக்கிறான். இப்ப என்ன நடக்குது? வாசிங்கம்மா தொடர்ந்து. இந்நாளில் இருக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி அவன் மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணி. அநேக நேரத்துல நம்முடைய ஜபங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறதே அப்படின்னு நமக்கு ஒரு ஒருவிதமான அங்கலாய்ப்பு. என்னாண்டவரை, சில பேருக்கு சொன்ன உடனே ஜபம் கேட்கப்படுது, நாங்கள் வருஷ கணக்கில் ஜபம் பண்றோம், எங்க ஜபம் கேட்கவே இல்லையே. இங்க நம்ம இந்த சபைக்காக ஜபம் பண்றோம், என்ன அநேக விசுவாசிகள் கூட நம்ம பிரயாசப்பட்டு நாங்க மிகவும் பிரயாசப்படுறோமே ஆண்டவரே, ஏன் இந்த சபையின் காரியம் இவ்வளவு கடினமா இருக்கு? இவ்வளவு காரியங்கள், என்னுடைய வீட்டின் காரியங்கள், என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், இவ்வளவு காரியங்கள் கடினமா இருக்க, ஏன் இது கர்த்தர் செவி கொடுக்கல? ஏன் பதில் தரல? ஏன் கர்த்தரிடத்துல ஆசீர்வாதம் வரல? கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். சில வேளைகளிலே கர்த்தரை அதை கடினப்படுத்தி நிறுத்தி வைப்பார். அல்லேலூயா. ஏன் அதை செய்யணும் கர்த்தர்? ஏன் கர்த்தர் அதை செய்யணும்? தேவனுடைய மகிமையை நீ மாத்திரம் அல்ல, உன்னை சார்ந்திருக்கிற ஜனங்களும் பூமியின் ஜனங்களும் உன் நிமித்தமாய் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியாய். ஆமென் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண உடனே என் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா கர்த்தர் கொஞ்சம் லேட் பண்ணி அவருடைய காரியம் என்னவோ அதை செய்தார்னா, என் நிமித்தமாய் என்னுடைய காரியம் என்னை சுற்றியுள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் தேவனுடைய மகிமையை ஜனங்கள் காண்பார்கள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? லாசரு மரித்த உடனே இயேசு வந்திருந்தாருன்னா, லாசரு அவங்க 2 சகோதரிகள் தெரிஞ்சிருக்கும் கூட, ஐயோ அம்மா நடுவுற 4 பேர் நின்று வேடிக்கை பார்த்திருப்பாங்க. லாசரு ஒழுங்கா செத்துட்டாரா இல்லையா, இன்னும் சாகலை பலர், இயேசு வந்து அதுக்குள்ள எழுப்பிட்டார் அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பான் நம்மால். எப்படி லாசரு சரியா சாகலை போல இருக்குடா, டேய் உயிர் இழுத்துருக்கு, அதுக்குள்ள இயேசு வந்துட்டாரு, ஜெபம் பண்ணோன்னு எழுந்து உட்காந்துட்டான் அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பான். ஆனால் லாசரு மரித்து செய்தி வந்த உடனே இயேசு 3 நாள் பயணம் வேற இடத்துக்கு போயிட்டார். ஏன் சில வேளைகளில் தாமதம் ஆகுது? தேவனுடைய மகிமை பூமியின் ஜனங்கள் எல்லாரும் காணும்படியாகவே.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உன் நிமித்தமாய் பூமியின் ஜனங்கள் தேவனுடைய மகிமை எவ்வளவு பெரியது என்பதை அவர் அறிந்து கொள்ளும்படியாய் அவரே அந்த தாமதத்தை உண்டு பண்றார். பாருங்க, எஸ்போனின் ராஜாவாகி சீகோன் சொல்றான், உள்ள வராத. ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, பா போய் அந்த தேசத்தை, நான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களை சுதந்திரிக்க செய். ஆனா உள்ள இருக்கிற ராஜா விட மாட்டான். என்ன ஆண்டவரை கடினப்படுத்துறான்? நான் தான் கடினப்படுத்துறேன். ஆண்டவரே போகணும்னு சொல்லிட்டீங்க, ஆனா ஏன் கடினப்படுத்துறீங்க? இப்ப நம்முடைய சபையின் காரியத்தை கர்த்தர் சுதந்திரிப்போன்னு சொல்லிட்டாரு, ஆனா கடினமா ஆகுது. இப்ப நடந்தது என்ன தெரியுங்களா? வாசிங்க அடுத்த வருஷம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இதோ சீகோனையும் அவன் தேசத்தையும் உனக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். இது முதல் அவன் தேசத்தை வசப்படுத்தி சுதந்திரத்துக்குள் என்றார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், பரலோகத்திலிருந்து இப்போ ஒரு பதில் வருது. எப்பா, அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் மாத்திரம் அல்ல, நீ வழியில போற சீகோன் தேசத்தையும் நான் உனக்கே ஒப்பு கொடுத்துட்டேன். அதையும் சுதந்திரித்து அதுல ஆசீர்வாதமா இருப்போம். கர்த்தர் லேட் பண்றாருனாலே ஆசீர்வாதம் பெருசா கர்த்தர் நமக்குள்ள இறக்க போகிறார்னு அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில பேருக்கு எல்லாமே இன்ஸ்டன்டா நடத்தணும். ஆண்டவரே உடனே கொட்டுங்கள், மண்டையில் போடுங்கள். மேல இருந்து கல்லை தான் தூக்கி போடணும். ஆண்டவரே ஆசீர்வாதம் இன்னைக்கே இறங்கணும். லேட் ஆகுதுனாலே நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்காது. ஆண்டவர் ஒண்ணுமே செய்யறது இல்லை, லேட், ஒரே லேட். என்ன ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி முறுமுறுப்பு தான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. சபைக்காக எங்க ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கல. எங்க நம்ம டிசம்பர்லயே போலான்னு பார்த்தோம். ஜனவரியும் போச்சு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அடுத்த ஜனவரி வந்துடும் போல இருக்கு. கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கென்று வைத்தது என்ன தெரியுங்களா? கர்த்தர் நமக்கென்று என்ன வைத்திருக்கிறார் தெரியுங்களா? பாருங்க, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற போகிற வழியில ஒரு ஊர் இருக்கு, ஒரு பெரிய தேசம் இருக்குது. அவன் உள்ள வழி விடல. இப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு, பா அந்த தேசம் மாத்திரம் இல்ல, சீகோன் தேசத்தையும் நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுதந்திரமா கொடுத்துட்டேன். போ, அதை சுதந்திரித்துக்கொள். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. லேட்டா வருதுன்னா கர்த்தர் 1 இல்ல 2 3, இது 8வது மாதத்துல 1000 அந்த ஆசீர்வாதம் பெருக போகுது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. 1000 நம்மை பெருக செய்து கொண்டே இருக்க போகிறார். நீங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் இல்லைங்க. பரலோகம் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்குது. அந்த திட்டம் நம்ம நினைவுக்குள்ளே வராது, சிந்தனைக்குள்ளே அடங்காது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மிடத்தில் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இந்த சீகோன் தேசத்தையும் கர்த்தர் சுதந்திரமாக வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உண்மையாகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய இந்த சபையின் காரியங்கள் இவ்வளவு லேட் ஆகுது, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நம்ம விசுவாசிப்போம். பாவிகளுடைய சுதந்திரத்தை கர்த்தர் நீதிமான்களுக்காக தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுடைய யாருக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களோ அது யாருக்குமே அவங்களுக்கு உரியதல்ல. அவங்களுடைய சுதந்திரம் எல்லாமே கர்த்தர் நீதிமான்களை நமக்காக தான் சேர்த்து வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே சொல்றோம், ஒரு நாள் நாம் அதை சுதந்திரிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கவனிங்க தேவ பிள்ளைகளே, பாவிகளுடைய சுதந்திரத்தை கர்த்தர் நீதிமான்களுக்காகவே வைத்திருக்கிறார். அப்ப நல்லா இந்த மாதத்தில், இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியம், நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே, இப்போ நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் 1000 மடங்காய் கர்த்தர் நம்மை பெருக செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் சொல்லுகிற காரியத்துல நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் 1000 மடங்கு வர்த்திக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்கள் சம்பத்துகளையும் நீங்கள் கைவிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கர்த்தர் 1000 மடங்கு பெருக செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் கர்ப்ப பிறப்புகளையும் உங்கள் மாப்பு செய்கிற தொட்டியையும் என்றையும் கர்த்தர் பெருக செய்ய போகிறார். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் கர்த்தர் பெருக செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. ஏற்ற காலத்துல, இது 8வது மாதத்துல கர்த்தர் உங்களை பெருக செய்வது உறுதி. அல்லேலூயா. உண்மையாகவே. அப்போ என்னுடைய ஆசீர்வாதம் பணத்துல பொருள்ல கிடையாது, எந்த செல்வாக்கிலையும் கிடையாது, எந்த மனுஷனையும் நம்பி இல்லை. என்னுடைய சகாயம், என்னுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குது? இறுதியா ஒரே ஒரு வசனம் நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 124வது சங்கீதம் வாசிப்போம். 124:1. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், 8வது வசனம்,
நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய சகாயம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்னுடைய சகாயம், என்னுடைய ஆசீர்வாதம் பணத்துல இல்ல, பொருள்ல இல்ல, எந்த செல்வாக்களையும் இல்ல. சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தில் உள்ளது. நான் இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யும் போதே பரலோகம் எனக்காக செவி கொடுக்கிறது. பரலோகத்தின் தேவன் எனக்காக இறங்குகிறார். அதுதான் அன்றைக்கு முதல் ஜெபம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. யாபேசின் ஜெபம் அப்படிதான், என்னை என் எல்லைகளை பெரிதாக்குவீராக. அப்ப யாபேசினுடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நம்ம வாஞ்சிக்கிறோமா? நிச்சயமாகவே சொல்கிறேன், கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்த அதே தேவன் கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பங்களையும் நம்முடைய சபையும் ஊழியத்தையும் பெருக செய்ய போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். எப்படியா? 2 மடங்காய் அல்ல, 1000 மடங்காய் நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் பெருகும்படியாய் கர்த்தர் உங்களை நிலைத்திருக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. கர்த்தர் இந்த 8வது மாதத்துல கர்த்தரை 1000 மடங்காய் என்னை பெருக செய்ய போகிறார். எல்லாரும் நினைக்கிறாங்க, சில பேர் நினைக்கிறாங்க, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த 8வது மாதத்துல கர்த்தர் செய்வாரா? பயப்படாதீங்க, விசுவாசிங்க. எந்த கலக்கமும் பயமும் தேவையில்லை, விசுவாசிங்க. கர்த்தர் உண்மையாகவே இந்த 8வது மாதத்துல என்னை 1000 பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. என்னை 1000 பெருக செய்ய போகிறார். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. காரணம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம், என்னுடைய சகாயம் மனுஷனிடத்தில் அல்ல, பணத்தில் அல்ல, பரலோகத்தின் தேவனாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாதத்தில் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம் என்று விசுவாசிக்கிறீங்க? அவங்க மாத்திரம் ஆமென் சொல்ல மாட்டீங்களே? எல்லாரும் சொல்ல மாட்டோமே? அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த மாதத்தில் நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்னை ஆசீர்வதிப்பது தான் பிரியம். நான் தரித்திரத்தில் நான் கீழே விழுந்து கிடக்கிறது அவருக்கு பிரியமல்ல. என்னுடைய தரித்திரத்தை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இனிமே நான் அதை சுமக்க தேவையில்லை. என்னை ஆசீர்வதிக்கவே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நான் அநேகருக்கு ஆசீர்வாத வாய்க்காலாய் இருக்கும்படியாகவே பரலோகம் என்னை குறித்து திட்டம் வைத்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் மாத்திரம் அல்ல, என்னை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் கர்த்தருக்குள் பலப்படும்படியாய், தேவனுக்குள் நிலைத்திருக்கும்படியாய், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்களாய் மாத்திரமல்ல, அதற்காக பிரயாசத்தோடு வைராக்கியத்தோடு கர்த்தருக்காக எழும்பி நிற்போம். தேவனுடைய நாமத்தில் என்னுடைய சகாயம் இருக்கிறது. அனுதினமும் இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. கர்த்தருக்குள் பலனடைங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்தில் ஆசீர்வாதத்தை, அநேக 1000 மடங்கான ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன். அனுதினமும் அறிக்கை செய்யுங்க. பரலோகம் நமக்கான பதிலை தரும். கர்த்தருக்குள் பலப்படுவோம், தேவனுக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளேன். பாச கர்த்தாவே, பாச கர்த்தாவே, ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசு கர்த்தாவே, யாக்கோபாய் நான் வந்து உள்ளேன். பாச கர்த்தாவே, பாச கர்த்தாவே,
ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் நாங்கள் அடியார்கள் ஒன்று கூடி சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்க, ஆராதிக்க, தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் நீர் எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நன்றி. சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக செய்கிற தேவன். 1000 மடங்காய் நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்காய் கர்த்தர் உங்களை பெருக செய்யும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் இந்த 8வது மாதத்துல கர்த்தர் நீர் எங்களை 1000 மடங்காய், எங்கள் சபை பிள்ளைகளை, எங்கள் குடும்பங்களை கர்த்தர் நீர் 1000 மடங்காய் ஆசீர்வதித்து கர்த்தர் நீர் பெருக செய்ய பலப்படுத்துங்க ஆவியானவரே. கர்த்தருடைய ஆவியானவருடைய எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்ருவின் காரியங்களையும் கர்த்தர் முறியடிப்பீராக. அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் 1000 மடங்காய் ஆசீர்வதித்து மகிழச் செய்ய பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் முற்றிலுமாய் நடத்தட்டப்பா. தகப்பனே, சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள், வயதான தாய்மார்கள், தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்ய ஒவ்வொரு குடும்பத்தினர், கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கைட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள், சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் முற்றிலுமாய் பிள்ளைகளை நடத்தட்டும், பலப்படுத்தட்டும்பா. கர்த்தர் இந்த 8வது மாதத்திலே, இந்த மாதம் முழுவதும் கிருபை, சமூகம், பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை பிள்ளைகளை பிரியாமல் காத்து வழிநடத்து. கர்த்தருடைய ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதம், எங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்குரியதாய், எங்களுக்குரியதாய், இஸ்ரவேலுக்குரியதாய் கர்த்தர் நீர் மாற்றினீரே. எங்கள் தேவனுடைய ஜனங்களுக்குரியதாய் கர்த்தர் மாற்றுங்க. எங்கள் சபையின் பிள்ளைகளை கர்த்தர் 1000 மடங்காய் ஆசீர்வதித்து ஊழியக்காரனாக நாங்கள் இந்த ஏசப்பா விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன். கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், பலப்படுத்துங்க. இந்த வருகைக்காய் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கிருபை, தயவு, இரக்கம் பிள்ளைகளை தாங்கட்டும், வழி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். விசேஷமாய் இந்த நடக்கிற இந்த 7 தடவை ஏசப்பா இந்த ஜெபநடையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதற்காக ஒத்துழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் ஏசப்பா இந்த 8வது மாதத்துல கர்த்தர் இந்த சபைக்குரிய காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் செய்கிற பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. கிளை சபையில் இருக்கிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும், ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கு வாழ்த்துங்கள். எல்லோருக்கும் ஸ்தோத்திரம், எல்லோருக்கும் ஸ்தோத்திரம், எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்.